தொகுதி இங்க இருக்கிற மோகனை ஒரு ஓலையை தூக்கி போய் காலையில இந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கணும்னா வேற செயலாளர்கிட்ட கேட்டு மாடி வச்சிருக்கிறதுக்கு கலைஞர் வர்றாருன்னு நேற்றுக்குள்ள தஞ்சாவூர்ல கரண்ட் இல்ல. காலையில அமெரிக்காவில் வந்தவர்கள்லாம் அண்ணா நூலகத்தை பார்த்து பிரபலமாக இருக்கிறது, எந்த நாட்டிலும் இந்த இப்படி ஒரு நூலகம் கிடையாது, ஒரு லைப்ரரி கிடையாது, தமிழ்நாட்டை தான் அதை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று புகழ்ந்து பேசி அவர்களுடைய குறிப்பு புத்தகத்தை விட அதை குறித்து எழுதிவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் ஜெயலலிதாவுக்கு அது பிடிக்கவில்லை. அண்ணா நூலகம் பிடிக்கவில்லை சொல்ல மாட்டேன், அதை கருணாநிதி அல்லவா ஆரம்பித்தான், ஆகவே அது பிடிக்கவில்லை. நான் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதாவை கருணாநிதி ஆரம்பித்ததெல்லாம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் கருணாநிதி தொட்டதில் தொடங்காது என்று நீ கருதுகிறால் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடிக்கம்பத்திலே கொடியேற்றுகிறவே அந்த கொடியேற்றுகிற உரிமையை பெற்றுத்தந்தது யார்? இந்த கருணாநிதி தானே. ஜனநாயகத்தினுடைய மகிமையை உணர்ந்த இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தபோது அந்த அம்மையாருக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். அம்மையார் அவர்களே, நீங்கள் இந்திய பிரதமர், அதில் எந்த விதமான மறுபடில்லை. நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர், அதுவும் உங்களுக்கு தெரியும். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கலெக்டர்கள் கூட கொடியேற்றுகிறார்கள் சுதந்திர நாள் என்று. ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கலெக்டர்கள் கொடியேற்றுவது மாத்திரமல்ல, அந்த நாளை அவர்களுடைய அலுவலகத்திலே கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டிலே மாத்திரம் கொடியேற்றுவதை கலெக்டர்கள் செய்தாலும் ஒரு முதலமைச்சருக்கு அந்த உரிமை கிடையாதா? கலெக்டருக்கு உள்ள உரிமை அந்த கலெக்டரை நியமிக்கிற முதலமைச்சருக்கு கிடையாதா என்று இந்திரா காந்தி அம்மையாருக்கு நான் கடிதம் எழுதினேன். அவர்கள் இல்லையாக மறுநாளே அவர்கள் உத்தரவு போட்டார்கள், இனிமேல் சுதந்திர நாள் என்று எல்லா கலெக்டர்களும் கொடியேற்றலாம், தேசிய கொடியேற்றலாம். இது கருணாநிதியினுடைய வேண்டுகோள்களுக்காக கருணாநிதி மாத்திரமல்ல, இந்தியாவில் உள்ள எல்லா முதலமைச்சர்களும் சுதந்திர நாள் என்று தேசிய கொடியேற்றலாம் என்ற உரிமையை அளித்து வெளியிட்டார்கள். நான் கேட்கிறேன், அண்ணா நூலகம், படிப்பகம், நூலகம் இதை கருணாநிதி கொண்டு வந்தான். ஆகவே நடத்த விட மாட்டேன் சொல்லுவந்த ஜெயலலிதா அவர்களே, சுதந்திர நாளைக்கு குடியேற்ற உரிமையை கருணாநிதி பெற்றுத் தந்தால், ஆகவே நான் அந்த நாளில் நான் கொடியேற்ற மாட்டேன் என்று சொல்லுகின்ற பிராணி தெம்பு எல்லாருக்கு இருக்கிறதா? எல்லாரும் இல்லை. மணி 8 என்று எழுதி கட்டுகிறார்கள். என்னுடைய சுற்றுப்பயணத்தை எதிர்த்தவர்கள் தஞ்சை மீது எந்த கோபமும் தெரியவில்லை. எனக்கு அல்ல, பயணம் வகித்தவர்களுக்கு இதற்கு அழுத்த நிகழ்ச்சி எனக்கு திருச்சி என்று அமைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது எம்என்ஏ என்பதால் நான் நிகழ்ச்சியை பிடித்துவிட்டு ஒரு மணி நேரம் பயணம் செய்து அடுத்த நிகழ்ச்சிக்கு திருச்சிக்கு நான் செல்ல வேண்டியிருக்கின்றது. ஆகவே நீங்கள் இதை மன்னித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு முன்னும் இதை மாத்திரம் சொல்லி விட்டு விடுகிறேன். சுதந்திர கொடியை தேசிய கொடியை என்று அல்ல,
அந்த உரிமையை கருணாநிதி வாங்கி கொடுத்தான். ஆகவே அதை ஏற்ற மாட்டேன் என்று சொல்லுகின்ற தெம்பு, திராணி, யோகி, தகுதி இவைகளெல்லாம் உனக்கு இருந்தால் நான் பொறுத்துக் கொள்வேன். அதற்கெல்லாம் இல்லாமல் ஒருவேளை கோபத்திலே அடுத்த ஆண்டு நான் சுதந்திர ஏற்ற மாட்டேன் என்று சொன்னால் சொல்லுவார். ஒருவேளை நடந்தால் நடக்கும். ஏனென்றால் இப்பொழுது சொத்து குவிப்பு வழக்கு போகிற போக்கை பார்த்தால் அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதை உனக்கு தெளிவுறுத்தி அந்நாளை எதிர்பார்ப்போம். அந்நாள் விரைவில் வரட்டும் என்று வரவேற்போம். அந்நாள் நமக்கெல்லாம் ஒரு பொன்னாளாக வேண்டும். அந்நாள் லஞ்சலாக